ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் கட்டர் ஷார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு, அதை எப்படி சரி பண்ணலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சுவிட்சு வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. சுவிட்சு வந்து உங்களுக்கு ஆஃபில் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. அதனால் இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். டூ ஸ்ட்ரோக் ப்ரெஸ் கட்டரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஸ்டார்ட்டாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பம்பிங் பண்ணிவிட்டு சோக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது மேலே போட்டு சோக்கு வந்து மேலே போட்டுக்கோங்க. இதேமாரி பம்பிங் நல்லா பண்ணிக்கோங்க. பம்பிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலை. இப்போ ஸ்டார்ட் ஆகலை. நம்ம கார்பரேட்டரை மட்டும் கழட்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இந்த ஏர் ஃபில்டரை கழட்டிக்கலாம். ஏர் பாஞ்ச் இது வாங்க. கார்பரேட்டர் கட்டிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் வைக்காதீங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு முடித்தோடனே பெட்ரோல் சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் அடுத்தடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிமிங் பட்டன் போயிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன் நல்லா. டியூப்பை பெட்ரோல் டியூப்பை கழட்டி விட்டுருவான். ஆக்சிலேட்டர் கேபிள் கழட்டிக்கலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை மேலே இழுத்துட்டு அவ்வளோமா கழட்டுங்க. ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பம்பிங் பட்டன் வந்து அதை பார்த்தீங்கன்னா கீழே உள்ள லைட்டாக விட்டுருக்கு. தெரியும் பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் கட்டாயிருக்கு. கார்பரேட்டர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் நம்ம இதே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்பரேட்டரில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதனால் கார்பரேட்டர் நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரே ஒரு அந்த பம்பிங் பட்டன் மட்டும் மாற்றிக்கலாம்.
பாருங்கள் கையில் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் கட்டாயிருக்கு பாருங்கள். மேலேயும் கட்டாயிருக்கு, கீழேயும் கட்டாயிருக்கு. இது வந்து நமக்கு பம்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த பம்பிங் ஆனாலும் உங்களுக்கு இங்கே லீக்கேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜின் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் வரும். அதனால் அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அது மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாகும். அதனால் இது ஃபுல்லாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அதை மட்டும் அப்புறம் இதை கழட்டுறதுக்கு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிக்கலாம். அதேமாரி இந்த பஸ் கட்டருக்கு உண்டான ஏதாவது ஜாமான் வேணுன்னா கூட நம்மள்ட்ட இருக்குது. எதோ வேணுன்னா கூட கமாண்டில் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். இந்த ப்ரெஸ் கட்ரு, ஸ்ப்ரேயரு, பவர் ஸ்ப்ரேயரு, பேட்ரி ஸ்ப்ரேயரு உண்டான அனைத்து ஜாமான் நம்மள்ட்ட இருக்குது. உங்களுக்கு ஸ்பேர்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூ பட்டன் மாற்றிக்கலாம். அப்படியே கரெக்டாக அது உள்ளே உட்கார வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா போதும். கார்பரேட்டருக்கு வந்து ஏர் சூப்பராக இருக்கிறதுனால தான் நான் உள்ளே க்ளீன் பண்ணல. உங்களுக்கு வந்து ஏர் வந்து பம்பிங் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கார்பரேட்டர் உள்ளே க்ளீனிங்காக இருக்குது, அதனால தான் நாங்கள் அப்படியே மாட்டுறோம். கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பம்பிங் பண்ணும்போது கொஞ்சம் லாக் இதாகிற மாதிரி தான் நீங்கள் மாற்றிக்கலாம். இது உள்ள நல்லா இருக்குது, அதனால தான் நம்ம இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அதேமாரி இந்த ஃபியூல் பைப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள், உள்ள ஃபில்ட்ரு ஏதாவது வந்து டேமேஜாக இருக்கான்னு. நல்லா இருந்தாலும் அதே மாட்டிக்கலாம். இது பாருங்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அந்த இதை விட்டு நம்மளுக்கு வெளியே வருது பாருங்கள். அதனால் இந்த ஃபில்ட்ரு நம்ம இந்த பைப்பையும் மாற்றிக்கலாம். பைப்பும் பார்த்திங்கன்னா நல்லா விரைச்சிருச்சு, ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதனால் இப்போ இந்த பைப்பையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அப்படியே நம்ம செட்டு, இந்த பெட்ரோல் டியூப் செட்டு வந்து நம்ம புதுசாகவே போட்டுருக்கோம். அவ்வளோதான், மாட்டிடுச்சு பெட்ரோல் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட்டரை வந்து அந்த கரெக்டாக நம்ம செட்டிங் பண்ணிடலாம். அதேமாரி பெட்ரோல் டியூப் வந்து நீங்கள் மாற்றும் போது எடுத்தோன்னே கட் பண்ண வேணாம். நம்ம கார்பரேட்டரை ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த லெவலுக்கு எந்த டியூப் வருதோ அந்த வரைக்கும் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்தோன்னே நம்ம கட் பண்ணிக்கக்கூடாது. கார்பரேட்டர் போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு டியூப்பு தேவைப்படுதோ அதுக்கு உண்டான அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். அடுத்தது நம்ம கார்பரேட்டரை வந்து இப்போ இந்த இதோட போட்டுடலாம். நம்ம பேக்கிங் வச்சு மாட்டிக்கலாம். இப்போ கார்பரேட்டரில் வந்து நம்மளுக்கு அதிகம் பிரச்சனை இல்லை, அதனால் நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். அந்த பம்பிங் பட்டன் மட்டும் நம்ம மாற்றினா போதும். அவ்வளோதான், இப்போ அப்படியே வச்சு நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்பரேட்டர் டைட் வைக்கும் போது ரொம்ப ஹெவியாகவும் டைட் வச்சிடாதீங்க, அதேமாரி ரொம்ப லூஸாகவும் டைட் வச்சிடாதீங்க. ஒரு மீடியமான கரெக்டான டைட் வைங்க.
ப்ரெஸ் கட்டர் மட்டும் இல்லை, ஸ்ப்ரேயருக்கும் அதே மாதிரி தான். ரொம்ப ஹெவியான டைட் கொடுங்க, அதேமாதிரி ஈவனாக டைட் பண்ணுங்கள். ஈவனாக டைட் பண்ணிங்கன்னா பேக்கிங் கரெக்டாக போய் அங்கே செட்டிங் ஆகும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஏர் ஃபில்ட்ரு மாட்டிக்கலாம். ஏர் ஸ்பான்ச்சு மாட்டிக்கிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து செக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கூட நம்ம அந்த ஏர் டூம் வந்து மாட்டிக்கலாம். அடுத்து வாங்க, அந்த பெட்ரோல் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம எவ்வளோ அளவு தேவையோ அந்த தேவைக்கான அளவு கட் பண்ணி நம்ம மாட்டிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி மாட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் தேவையுமோ முதல்ல கட் பண்ணிட்டீங்கன்னா அது அளவு தெரியாது, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், கொஞ்சம் லூஸாக போயிடும், திருப்பி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கார்பரேட்டரை ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கனெக்ஷன் கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வேணுங்கிற அளவுக்கு நம்ம டீப்பை கட் பண்ணி சொல்லிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் வந்து டியூப் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா சொருகிக்குங்க. பம்மிங் பண்ணலாம். பாருங்கள், பெட்ரோல் வருது உங்களுக்கு தெரியுது. ரிட்டன் இதில் வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக வருது. வாங்க, அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா கேபிளை மாட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மாட்டுறதுக்கு சிரமமாக இருந்தமே நினச்சிங்க, நீங்கள் கார்பரேட்ரு நீங்கள் போடும் போதே கூட இதை மேலே மாட்டிட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல மாட்டுறதுக்கு கரெக்டாக அந்த லாக் இழுத்து விட்டு அந்த எக்ஸலேட்டர் அதில் வந்து உள்ள குறைக்க வச்சு விட்டு அழுத்தி லாக் ஆகிடும். பாருங்கள், ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. சோக்கு மேலே போட்டாச்சு. இது பாருங்கள், நல்லா எக்ஸலேட்டர் லிவர் வந்து அழுத்தினா நல்லா ஃப்ரீயாக நல்லா ஒர்க் ஆகுது. நல்லா தெரியுது பாருங்கள். வாங்க, இப்போ வந்து நம்ம இதை ஷார்ட் பண்ணி பார்த்துடலாம். அதேமாரி ஷார்ட் பண்ணும்போது இந்த லிவரை வந்து சோக்கு வந்து மேலே போட்டுக்கணும். சோக்கு மேலே போட்டுட்டு அங்கே பட்டன் ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ ஷார்ட் பண்ணுவாங்க. தெளிவாக பார்க்கலாம் பார்க்குறேன். எல்லா வீடியோவும் இதே மாதிரி முடிஞ்சளவு தெளிவாக காட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நம்ம ஏர் ஃபில்டரோட டூம் கவரை மட்டும் மூடிட்டு
அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி விவசாயத்திற்கு சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.